கழுகு கோழிகளைப் போலவே ஓட கற்றுக்கொண்டது. அதன் உள்ளத்தில் நானும் ஒரு கோழிதான் என்று நம்பியது. ஆண்டுகள் கடந்து செல்ல செல்ல கழுகுக்கு வயதாகி கொண்டே இருந்தது. ஆனால் அதன் மனதில் இன்னும் நான் ஒரு கோழிதான் என்று நம்பியது. ஒரு நாள் அந்த பண்ணைக்கு ஒரு ஆசிரியர் வருகிறார். அந்த ஆசிரியர் கண்களில் அந்த பெரிய கழுகை பார்த்ததும் உடனே பிரமிப்பில் உறைந்தார். ஐயோ, இது ஒரு கழுகு, வானின் ராஜா. இதன் இடம் நிலத்தில் அல்ல, மேகங்களுக்கு மேல்தான். இதை ஏன் நீங்கள் கோழிகளுடன் வளர்க்கிறீர்கள் என்று கேட்டார். பண்ணையார் சிரித்து கொண்டே சொன்னார், அது உண்மையில் கழுகுதான், ஆனால் தன்னை கோழி என்றே நம்புகிறது. இப்பொழுது இதனால் வானில் தொடர்ந்து பறக்க முடியாது என்று பண்ணையார் ஆசிரியரிடம் கூறினார். அவர் சொன்னதை கேட்டு ஆசிரியர் மிகவும் மனம் உடைந்தார். இல்லை, இது கழுகு என்றால் கண்டிப்பாக இதனால் பறக்க முடியும். இதன் இயல்பு இன்னும் அதன் உடலுக்குள் தான் இருக்கிறது. நான் பறக்க வைத்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டார். பண்ணையார் சொன்னார், பறக்க வைத்து காட்டுங்கள், பார்ப்போம், அதை நானும் பார்க்கிறேன் என்று கூறினார். ஆசிரியர் முதலில் அந்த கழுகை பறக்க வைக்க முயற்சி செய்கிறார். அவர் கழுகு தன் கையில் தூக்கி வைத்து, பார்வானத்தை, நீ ஒரு கழுகு, பற என்று கத்தினார். அவர் அந்த கழுகை மெதுவாக மேலே தள்ளிவிட்டார். கழுகு வானத்தை நோக்கி பார்த்தது. அடுத்த நொடி அந்த கழுகு பயந்தபடி சிறிது தூரம் மட்டுமே பறந்து மீண்டும் கோழிகள் இருக்கும் இடத்திலேயே தரையிறங்கிவிட்டது. சிறிது வருத்தமடைந்த